ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும், எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும், இன்னும் பல முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனம் போகும்போது உங்களுக்கு லேட்டஸ்டான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ரெகுலரா சேனலை செக் பண்ணி பாருங்க. டெய்லியும் நம்ம தர்ஷன் அப்டேட் அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெள்ளி, சனி, ஞாயிறு மேக்ஸிமம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதை தொடர்ந்து கண்டினியூவா லீவ் வர மாதிரி இருக்க நாட்கள்ல பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைன்னா திவ்ய தர்ஷன டோக்கனை வாங்கிட்டு தர்ஷன் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல கூட ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்க வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சாமி பார்க்காம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் 30 மணி நேரம் 32 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி தர்ஷன் பார்த்தாங்க. நேத்து கூட டிடிடியில் வந்து காலையில நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அந்த ஆடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஆடியோ. நேற்று நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, அங்கே இருக்க ரெக்கார்டிங்கில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது தரிசனத்துக்கு, எது வரைக்கும் கியூ இருக்குது அப்படின்றத டிடிடி வந்து மைக்கில் தமிழில், இங்கிலீஷில், தெலுங்குல எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதோட ரெக்கார்டிங் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து சனி, ஞாயிறுல பிளான் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டோக்கன் வாங்கிட்டு போக பிளான் பண்ணுங்க. இதுவே சனிக்கிழமையில போகலாம், நாங்கள் வெள்ளிக்கிழமை இங்கேருந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா வெள்ளிக்கிழமைகளில் வந்து சனிக்கிழமைக்கான காலையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன் கூட நீங்க வாங்கிட்டு சனிக்கிழமை காலையில தர்ஷன் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீங்க பிளான் பண்றது தான் உங்களுக்கு ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் தர்ஷனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு மொத்தமா வந்து 25 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 12ல இருந்து 15 மணி நேரம் ஆகும். நேத்து வந்து ஒரு வீக் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. இன்னையில இருந்து ஒர்க்கிங் டே அப்படின்னும் போது உங்களுக்கு க்ரௌட் வந்து நார்மல் ஆயிடும். நாளைக்காவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போகலாம். நாளைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படின்னும் போது நேத்திர தரிசனம். ஸோ கொஞ்சம் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான். அதனால நீங்க டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா நேரடி தரிசனத்திலையும் ஒரு 12ல இருந்து 15 மணி நேரம் தான் ஆகும். ஸோ இதுதான் இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்தோட அப்டேட். எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டா இருந்தா இதுதான் டைம். இதே காலையில ஸ்லாட்ல கிடைக்குது அப்படின்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு அடுத்தது 300 தரிசனம் அண்ட் வந்து 500 வர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். நேத்து கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க 3 ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாருங்க 300 தர்ஷன் வித் 3 ஹவர்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு 3 ஹவர்ஸ் தான் ஆகுது. அதனால நீங்க வந்து ஒரு 2ல இருந்து ஒரு 4 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்க ஒரு ஐடியாஸ் வந்து வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கான தர்ஷன் டைமா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு 8 மணி நிலவரப்படி திருப்பதியில கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் ஒரு கவுண்டர் வந்து உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. ஒன்னு கோவிந்தராஜசுவாமி சத்திரம், இன்னொன்னு வந்து விஷ்ணு நிவாசம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுப்பாங்க. இந்த 3 கவுண்டர்லயும் இன்னைக்கான கோட்டா ஃபுல்லா முடிஞ்சு கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில 3-3:30 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. நைட்டு வந்து ஒரு 12-1 மணிக்கெல்லாம் கூட நிறைய பேர் இந்த லைன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு லைன் ஓபன் ஆகும்போது போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 மணியோட ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான 4 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 3900 டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. ஸ்ரீவாரி மெட்டிலையும் இன்னைக்கான ஸ்லாட்ல ஒரு 3 மணி டிக்கெட் ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து 3300 டிக்கெட் இருக்கு. இதுல பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கக்கூடிய டிக்கெட் நம்ம காலிகோபுரத்துல ஸ்கேன் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சில டைம் நீங்க நடந்து போக முடியாதவங்க கூட டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்லயோ ஜீப்லயோ ஓன் வெஹிக்கிள்ல கூட டிராவல் பண்ணலாம். தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா சிறுத்தை நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக பக்தர்களோட சேஃப்டிக்காக திருப்பதி தேவஸ்தானம் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு டிக்கெட் அவைலபிள் இருக்கிறது பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் ஸ்ரீவாரி மெட்டிலையும் தான் அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. நேத்து தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 78,726 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. ஸோ இது டிடிடியோட அபிஷியல் அப்டேட். இன்னைக்கு 16ஆம் தேதிங்க. ஸோ நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்குள்ள நமக்கு நவம்பர் மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட் 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. 18ஆம் தேதி உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா ஓப்பன் ஆகும். ஏன்னா சண்டே டேயா இருந்தா மட்டும்தான் ஒரு நாள் தள்ளி ஓப்பன் பண்ணுவாங்க. மற்றபடி அது வீக் டேஸ்ல வருது அப்படின்னா அன்னைக்கே வந்து ஓப்பன் ஆகிரும். அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட், 300 தரிசன டிக்கெட், 500 வர்ச்சுவல் சேவா டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் கூடவே வந்து மாற்றுத்திறனாளிகள், மெடிக்கலி சேலஞ்சஸ் பர்சன்ஸ் எல்லாமே அதில் புக் பண்ணிக்கலாம்.
ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அந்த டிக்கெட், அங்க பிரதர்ஷன டிக்கெட், திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் இதெல்லாம் நவம்பர் மாசத்துக்கானது. இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேல 1 பை 1 நமக்கு ஓபன் ஆகும். எப்போ அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல வீடியோவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க பெரியவங்களாகட்டும் ஈவினிங் டைம் நைட் ஒரு 6-7 மணிக்கு மேல அலிப்பிரி வழியா நடந்து போற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி குரூப்பா போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து காலையில கூட பிளான் பண்ணிக்கிங்க. பஸ்ல டிராவல் பண்ணுங்க. சேஃப்டியா போங்க. குழந்தைங்களுக்கும் வந்து திரும்பவும் வந்து மத்தியானம் காலையில டைம்லயே வந்து சிறுத்தையோட நடமாட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தந்தி டிவில ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல வந்து போட்டிருந்தோம். ஸோ இதுதான் அது. காலையில டைம்ல போகும்போதே என்ன அப்படின்னா, அந்த சிறுத்தை வந்து பார்த்துட்டு பக்தர்கள் வந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறமா அது காட்டுக்குள்ள ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நடைபாதையில கூட்டிகிட்டே போகாதீங்க. பஸ்ல போங்க, இல்லைன்னா ஜீப்ல போங்க. நம்மளோட சேஃப்டி நம்ம கையில இருக்கு. டிடிடி நமக்கான ஏற்பாடுகள் செஞ்சாலும் ஒவ்வொருத்தரோட பாதுகாப்பும் நம்மளோட கையில இருக்கு அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்த சிறுமிக்கு நடந்த ஒரு விஷயம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப சோகமான விஷயமும், அந்த பெற்றோருக்கு அது ஒரு பெரிய இழப்பு. ஸோ ஒரு 6 வருஷம் வளர்த்த ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னா, அந்த இழப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத அந்த இழப்பை அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். அதனால இதுக்கப்புறம் போற எல்லா பேரண்ட்ஸுமே உங்களோட குழந்தைகள் நீங்க தான் சேஃபா பார்த்துக்கோங்க. ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.